தெரியாத பரிச்சயம் இல்லாத ஆப்கள் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் போன்ல இருந்து டெலீட் பண்ணிருங்க. அதுதான் வந்து இந்த 2026ல உங்களை சேஃபாவும் வச்சிருக்கோம். ரெண்டாவது நீங்க அடுத்த கெரியர்ல என்ன டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கவும் செய்யும். ஸோ அதனால உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கு இந்த வருடம். உங்களுடைய வாழ்க்கையுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத பிளான் பண்ணீங்கன்னா தொட்டது எல்லாமே வெற்றி. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. 4ஆம் இடத்துல 2026 ஜூன்ல வந்து குரு பயிற்சி ஆயிடுவாரு. 4ஆம் இடத்துக்கு வராரு. வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாகவே மேச ராசிக்கு வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த அமைப்புகள் இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த உயில் சொத்துக்கள் இருந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாறுது, அந்த அமைப்பு இருக்கு. திடீர்னு பினாமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல தெய்வ பலமும் அனுகூலமும் இருந்துச்சு அப்படின்னா பினாமி உங்க பேர்ல யாராவது ஒருத்தவங்க உழைக்காத வருமானம் தான் பினாமியா அந்த சொத்து எழுதி வச்சிருப்பாங்க. திடீர்னு அவங்க இறந்து அது மூலியமா உங்களுக்கு அந்த சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. பொதுவாகவே வந்து சனியும் செவ்வாயும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கனால மருத்துவ செலவும் இருக்குது. அதனால விரயங்கள் சுப விரயங்களா நீங்க மாத்திக்கங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டு வந்து மேச ராசிக்கு பண விஷயங்கள்ல, காசு பண விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு. தொழில் ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தி நிதானமோ ஒவ்வொரு செயலையும் முடிவெடுக்கும் போது உங்களுக்கு மனக்குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வெல்விஷர் அவங்க கிட்ட கேட்டு எடுத்துட்டீங்கனாலே போதுமானது. மீதி எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. வாழ்க்கை வந்து ரொம்ப வெற்றிகரமாகவும் சக்சஸாகவும் தான் அமையும். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.